நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டேன். யமுனாவே வர சொல்லுங்க, நான் அவகிட்டயே பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ யமுனா ரவியை பார்க்க போய் 3 மணி நேரம் ஆச்சு. அதான் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு யமுனாவுக்கு நல்ல வழியை காட்டு, அவன் ஆசை ஆசையா கட்டி இருந்த கோட்டை இடிச்சிடாதேன்னு அந்த அண்ணாமலை அங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடந்திருக்காது. அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்திருந்தா யமுனா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே. அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதான் யமுனா வர லேட் ஆகுது. இல்லம்மா, நான் யமுனா செல்லுக்கு ட்ரை பண்ணேனே, அதை அவ ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இடைஞ்சலா இருக்குன்னு தான் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தைரியமா இருங்க. யமுனாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. கார் சத்தம் கேக்குது, யார் வராங்க பாப்போம். சங்கரா, வாப்பா. ஹைதராபாத்ல இருந்து இப்பதான் வரையா? ஆமா. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல, லேசா தலைவலி. தலைவலியா? ஏப்பா நீயே டாக்டர், டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கூடாது? அவர் என்னதான் டாக்டரா இருந்தாலும் என் கை வைத்தியம் தான் சரியா வரும். நான் போய் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இவன் ஏன் இப்படி இருக்கான்? நாம ஒரு பயத்துல இருந்தா இவன் ஒரு மாதிரியா வரானே. பிரயாண களைப்பா இருக்கும். எப்படியோ நல்ல வேலை, ரவியை பத்தியும் யமுனாவை பத்தியும் விசாரிக்கல, நாம தப்பிச்சோம். நம்ம மனசுல பயம் இருந்தா எதை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். நீங்க உங்க விருப்பப்படி பகவானே நினைச்சுக்கிட்டு இருங்க. கல்பனா, டாக்டர் அம்மா ப்ளீஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என் கூட கொஞ்சம் வரீங்களா? ரவி, கமான் ரவி. ஆன்ட்டி வாங்க. அங்கிள் நீங்களும் வாங்க. வாங்க யமுனா. எங்கன்னு சொல்லு. கல்பனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு பேசுனீங்கன்னா விடிய விடிய பேசலாம். ஆனா ஒரு பேஷண்டா நினைச்சு பேசுறீங்கன்னா சாரி, நோ சான்ஸ். அங்கிள், ஆன்ட்டி, நீங்க 2 பேரும் ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. கல்பனா வாங்க. என்னன்னு சொல்லு. உட்காருங்க. ஒண்ணும் பேசக்கூடாது. ரவி நீங்க உட்காருங்க. உட்காருங்க ரவி, சொல்லணுமா? அங்கிள், ஆன்ட்டி நீங்க 2 பேரும் பின்னாடி போய் நில்லுங்க. போங்க அங்கிள். ஓகே. கல்பனா, என்ன பண்ண போற நீ? உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க போறேன். அங்கிள் ஏன் தள்ளி நிக்கிறீங்க? கொஞ்சம் ஆன்ட்டியோட ஒட்டி நில்லுங்க. ஆன்ட்டி ரொமான்டிக்கா போஸ் கொடுங்க. அப்படிதான், அப்படியே இருங்க. ரவி, ஏன் முகத்தை இஞ்சி தேன குரங்க மாதிரி உம்மன் வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரியே. வெரி குட், அப்படியே இருங்க. ஏமா கல்பனா, உனக்கு நிஜமாவே வரைய தெரியுமா? ஆஃப் கோர்ஸ். ஏன் உங்களை நான் என்ன சீட் பண்ண போறேனா? அங்கிள், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பெரிய படைப்பாளிகள்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதுமை பித்தன், பட்டுக்கோட்டை, பாரதி. நானும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். உடனே சோகமாயிடாதீங்க, அப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். ஓகே?
முடிஞ்சிருச்சு. நான் எப்படி வரைஞ்சிருக்கேங்கிறத வந்து பாருங்க. வாங்க. எப்படி இருக்கு? எக்ஸலன்ட் கல்பனா. நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்க. கல்பனா, ரவியை ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கம்மா. எப்படியோ ரவி யமுனா கல்யாணத்தை நான் இப்பவே பார்த்துட்டேன். நான் ஆசைப்பட்ட எதுவுமே இப்ப பாக்கி இல்ல. கல்பனா, எங்க கல்யாணத்தை நிச்சயமா நீ நேர்ல பாப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. பாப்போம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு என் பேர் வைக்கணும். வைப்பீங்களா? அந்த குழந்தை ரூபத்திலேயாவது நான் இந்த குடும்பத்துல வாழணும். நிச்சயமாம்மா. தேங்க்ஸ். ஐயோ, எல்லாம் ஃபீல் ஆயிட்டீங்களே. சாரி, எம்எல் தான் தப்பு. நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நோ சாரோஸ், நோ டியர்ஸ். ஓகே, cheer up. யமுனா, உன் கல்யாணத்துக்கு எப்போ ட்ரீட் கொடுக்க போற? ட்ரீட் தானே, நாளைக்கே கொடுக்குறேன். ரவி அங்கிள், உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் ஒரு போட்டோ எடுத்துக்கணுமே. ஒரு நிமிஷமா. பொதுவா போட்டோ எடுத்தா ஆயுசு குறையும் சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல தலைகீழ். எனக்கு மட்டும் ஆயுசு நீளும். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க பாக்குறப்பெல்லாம் போட்டோ ரூபத்துல இந்த கல்பனா சிரிச்சுட்டே இருப்பேன்ல. என்ன கல்பனா அது? எங்களெல்லாம் இப்படி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நீ இப்படி அமங்கலமாவே பேசிட்டு இருக்கியே. இந்த விஷயத்துல வாய் போட்டு உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. கல்பனா, கேமரா இருந்தம்மா. ஓகே, நீங்களா போய் உட்காருங்க. போங்க. உட்காருங்க. ஆன்ட்டி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி உட்காருங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. ஓகே, சரிங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மை சைலண்டா படியேடா. ஏய், உனக்கு என்னடி? உன் வேலையை பாரு. ஏய் விட்ரி, ஏன் சாக் பீஸ் நீயே எடுக்கற? ஏய் ப்ளீஸ் டா, ரோஜா பூ கலர் அடிக்கணும்டா. அடிச்சு தந்துறேன்டா. தரமாட்ட பொடி. ஏய் ப்ளீஸ் டா, நான் உனக்கு ரப்பர்ல கொடுத்தல, அதே மாதிரி நீயும் தாடா. கொடுத்தா நீ தேய்ச்சு தேய்ச்சு தீத்துருவ. அப்புறம் நான் என்ன பண்றது? தீக்க மாட்டேன்டா. கொடுறா. முடியாது, பொடி. அம்மா இங்க பாருமா, ரமேஷ் எனக்கு சாக் பீஸே கொடுக்க மாட்டேங்கிறான். படிங்க. அம்மா கிட்ட சொன்னா மட்டும் நான் கொடுத்துருவேனா? தரமாட்ட பொடி. அம்மா இங்க வாமா, இவன் என்னன்னு கேளுமா. இவன் சாக் பீஸே கொடுக்க மாட்டேங்கிறான். அம்மா சீக்கிரமா வாமா, இவன் என்னன்னு கேளுமா. ஏன் உயிரை வாங்குறீங்க? உள்ள ஒரு வேலை செய்ய விடுறீங்களா? ஏ ரமேஷ், அந்த சாக் பீஸ் கொடு. அம்மா என் சாக் பீஸ கொடுத்தனா அவ தேய்ச்சு தேய்ச்சு தீத்துருவாம்மா. அம்மா ரோஜா பூ கலர் அடிச்சிட்டு போலேனா மிஸ் என்ன திட்டுவாங்கம்மா. டேய் பாவண்டாவ குடு. வேணா நானே கலர் அடிச்சு தரேன். என் சாக் பீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, நீ அவன்கிட்ட கொடு, அவனே வரைஞ்சு கொடுப்பா. சண்டை போடாம ஒழுங்கா படிச்சிட்டு இருங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா வரும்போது எனக்கு ஒரு பர்பி வாங்கிட்டு வாமா. அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாமா. ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? பேசாம படிங்க. ச்சே, இந்த அம்மாவே இப்படித்தான். சரி, நான் உனக்கு காலையில அடிச்சு தரேன். இப்ப நம்ம 2 பேரும் விளையாடலாமா? வெளியே போனா அம்மா அடிப்பாங்களே. சரி, வீட்டுக்குள்ளே விளையாடுவோம்.
சரி, நான் அம்மா, நீ அப்பா, ஓகே? சரி. இப்ப நான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். ஷூ கேட்றேன். ஜெயா, ஜெயா. வாங்க வாங்க. இப்பதான் டியூட்டி முடிச்சு வந்தீங்களா? இப்போ என்னமா பண்றது? ஸ்டேஷன் என்ன கிட்டவா இருக்கு? 4 கிலோமீட்டர் சைக்கிளை மிதிச்சிட்டு வர வேணாமா? பாவம், நல்லா கழிச்சு போய் வந்திருக்கீங்க. சரி சரி, யூனிஃபார்மை கழட்டுங்க. என்னங்க, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கான்ஸ்டபிளாவே இருக்க போறீங்க? உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் ப்ரமோஷன் ஆகி பைக்கு காருன்னு வாங்கிட்டாங்க. நீங்க என்னடான்னா இன்னும் இந்த ஓட்ட சைக்கிளை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களே. என்னங்க, பாக்கெட்ல 10 பைசா கூட இல்ல? 1ஆம் தேதி தானே சம்பளம் வரும். இப்ப எப்படி காசு இருக்கும்? நீங்க போலீஸ் வேலை பாக்குறீங்க, வாட்ச்மேன் வேலை ஒண்ணும் பார்க்கல. 4 கடையில போய் கை நீட்டா பயந்துட்டு காசு கொடுக்க போறாங்க. நான் நேர்மையான போலீஸ்காரண்டி. நேர்மை இன்னும் சோறு போடாது. சரி பரவாயில்ல, பச்சை தண்ணி கிடைச்சா போதும். போடி போய் தண்ணி கொண்டு வாடி. அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. இல்லப்பா, அம்மா உங்களை தினம் பணம் பணம் தொல்லை பண்றாங்கல்ல, அதான். எல்லாம் உங்களை வளர்க்கத்தாண்டா. அம்மா ரொம்ப நல்லவங்க. நீங்க போய் படிங்க, நல்ல பசங்கல்ல. அப்பப்ப நாங்க காலையில படிச்சுக்கிறோம்ப்பா. இப்ப கொஞ்ச நேரம் விளையாடுறோம்ப்பா. சரி சரி, சீக்கிரம் விளையாடிட்டு வந்துருங்க. சரிப்பா. போங்க போங்க போங்க. ஐயோ தள்ளி. மூவேந்தர்கள் என்ன ஒரே ஆட்டமா? என்ன பார்த்ததும் படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லம்மா, அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. போதும் உங்க சர்டிபிகேட். ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? பாம்பேல இருந்து பெண்களை மீறிட்டு வந்தோம்ல, அவங்கள பாதுகாப்பா தங்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு விடுதியை அலைஞ்சதுல லேட் ஆயிடுச்சு. வந்து யூனிஃபார்ம் கூட கட்டல. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? என்னங்க, பாக்கெட்ல 10 காசு கூட இல்ல? சம்பளம் 1ஆம் தேதி தாண்டி. ஆமா, பெரிய சம்பளம். அதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாத? கையிலயும் கழுத்துலயும் ஏன் இடுப்பு வரைக்கும் தங்கமா போட்டு சுத்துறாளுங்க. இங்க இந்த தாலியை தவிர தங்கன்னு சொல்லிக்கிறது வேற எதுனா இருக்கா? ஏன்ட்டு குழந்தைகளுக்கு முன்னாடி இதெல்லாம்? அம்மாடி, நீங்க உள்ள போய் படிங்க, போங்க. போமா செல்லம். இருங்க, அப்பனோட வக்கு என்னன்னு இதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம். அது வேணும் இது வேணும்னு கேட்க தெரியுதுல. ஏன்டி அவங்கள திட்டுற? அப்பா நீ உள்ள போ. போட ராஜா, போமா. ஏன்டி இப்படி பணம் பணம்னு அலையிற? நேர்மை தவறுனா கோர்ட்டு கேஸ் சஸ்பெண்ட்னு அலையணும். நேர்மையை சம்பாதிக்கிறதே போதும்டி. ஆமா, எங்க போதும்? நீங்க வாங்குற சம்பளம் குடிக்கிற கஞ்சிக்கும் உங்க யூனிஃபார்முக்கு போடுற கஞ்சிக்குமே சரியா போயிடுது. ஏதோ நானும் வேலைக்கு போறதுனால தான் இந்த குடும்பம் ஓடுது. அந்த சிவசங்கரன் எவ்வளவு நல்ல மனுஷன். அந்த நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தோம். உனக்கு நல்ல புத்தி வரலையடி? என்ன பெரிய நல்ல மனுஷன்? எல்லாம் பப்ளிசிட்டிக்காக போடுற வேஷம். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றாரு. ஆனா வேலை பாக்குற எங்களுக்கு என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கிற 3000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்க மாசம் எல்லாம் நாயா உழைக்க வேண்டியிருக்கு. இதுவே வேற ஹாஸ்பிட்டலா இருந்தா நாங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவோம் தெரியுமா? நீ பாக்குற வேலைக்கு தாண்டி உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அல்லியா கொடுப்பாங்க? ஏன் இப்படி பேசுற? ஏய், அரசாங்கத்துல வேலை பார்க்குற எனக்கே பிடித்தம் போக 5000 ரூபா தாண்டி கொடுக்குறாங்க. உனக்கு 3000 ரூபா சம்பளம் கொடுக்குற அந்த டாக்டர் சிவசங்கரனுக்கு கோயில் கட்டி கும்பலாண்டி. இந்த பாருடி, உங்க டாக்டர் சிவசங்கரனை பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தாண்டி அவரோட நல்ல மனசை நேர்ல பார்த்தேன். அப்படி என்ன பாத்தீங்க நல்ல மனச? பாம்பே சிவப்பு விளக்கு பகுதியில இருந்து மீட்டு வந்த பெண்களோட நிலைமை எவ்வளவு மோசம் தெரியுமா? வீட்டுக்கும் போக முடியாம, அடுத்து வாழவும் வழி தெரியாம தவிக்கிற தவிப்பு இருக்கு. எவ்வளவு கொடுமை. ஏதோ சில பெண்கள் தான் சொந்த பந்தங்களை தேடி போனாங்க. இதுல நோயால பாதிக்கப்பட்ட பெண்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப பாவம். அப்படி நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளைக்கு தானே கார்டியனா இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்க டாக்டர் அழைச்சிக்கிட்டு போனாரு. அப்படி எந்த பொம்பளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரலையே. ஒருவேளை ஜிஹெச் கூட்டு போயிருக்கலாம்ல? அவர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் தானே. இப்ப தெரியுது அவரை பத்தி. எங்க தன்னோட ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா தான் பணம் செலவாயிடுமேன்னு சொல்லிட்டு ஜிஹெச் கூட்டு போயிருக்கார். கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்ச கதை. அதுக்கு கூட ஒரு நல்ல மனசு வேணட்டி. நான் என்ன சொன்னாலும் நீ ஆப்போசிட்டா தான் பேசுவ. முதல்ல டிஃபன் எடுத்து வை, பசிக்குது. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன், 10 நிமிஷம் ஆகும்.
இனிமே தான் ரெடி பண்ணணும். நல்ல வேளை நாம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாம் நான் தினமும் கும்பிடுற அந்த அண்ணாமலையானோட கருணை. அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். இங்க பாரு யமுனா, உன்னையும் ரவியும் யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன உன் காதல் உண்மையானதுமா? யமுனா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமாமா? இல்லம்மா, அப்பா வரட்டும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? ஆமா ஆமா, அப்படியே யமுனா ரவி கல்யாணத்தை பத்தியும் சங்கரன் கிட்ட பேசிடலாம். வெக்கத்தை பாருங்க. சிவசங்கரா, வா, உனக்கு தான் வெயிட் பண்றோம். வந்து டிஃபன் சாப்பிடு. எனக்கு டிஃபன் வேண்டாம். அப்பா, 2 இட்லியாவது சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். சரிப்பா, சாப்பிட வேண்டாம், சும்மா வந்து உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இல்லைண்ணா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா பேசலாமா? இதுவும் முக்கியமான விஷயம் தாண்டா. யமுனா கல்யாண விஷயம். ரவி படிப்பு முடிஞ்சு வரட்டும்னு 3 வருஷம் வெயிட் பண்ணோம். அவரும் படிப்பு முடிஞ்சு வந்தாச்சு. இனிமேலும் டிலே பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது சிவசங்கரா. அண்ணா, இந்த வீட்டில் எல்லாத்தையும் நீங்களே பார்த்து பேசி முடிவு எடுக்கிறீங்க. இந்த விஷயம் நீங்களே முடிவு எடுத்துருங்களா? இது கரண்ட் பில்லு, டெலிஃபோன் பில் கட்டுற விஷயம் இல்ல. யமுனாவோட கல்யாண விஷயம். நீ பொண்ணை பெத்த அப்பன்டா. கல்யாண சமாச்சாரத்தை நீங்களே பேசி முடிங்க. ஒரு அப்பாவா என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் வரேன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே.